இன்றைக்கி இன்ஸ்டாலேட்டண்ட்டாக இருக்க போஸ்டர் எடிட்டாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்புக்குள்ளார வந்தாலும் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். நம்ம எதுமாரி எடிட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இதில் க்ராப் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேடா. இதுக்கு மேலே வந்து இந்த எஃபர்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது, இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டில் வந்து இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 180 ஆனால் 90 டிகிரி. ஓகே, கரெக்ட் ஆகிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். இப்போ வந்து இது இந்த லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட் லைட்னு இருக்குல்ல, இதை கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இது எஃபர்ட் வந்து இதில் வந்துட்டா இதுக்கு அடுத்தது என்ன போடும் பார்த்திங்கன்னா இந்த பாஸ் ஆட்டாக இருக்கும்ல, இது செஞ்சிடும். இதுக்கு வந்து இங்கே ஷேப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிள் டூல் இங்கேருந்து க்ராப் பண்ணி எவ்வளோ பஸ்ஸு. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் பண்ணணும். ஆல்ட்டை வச்சு இது பண்ணணும்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஓகே, இதில் எப்படி இருக்குது பக்கத்தில். ஓகே, இது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் இருக்குது, இங்கே ஒரு பைக்கு, இங்கே ஒரு பைக்கு. கெயின் பண்ணிக்கலாம். பைக் Ctrl+O கொடுத்தோன்னா ஓப்பன். இது வந்து இங்கே இருக்கா, இதை வந்து பஸ் டீம் வச்சு ட்ராக் பண்ணி இங்கே போட்டுடலாம். லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னா கிரேன் ஆல்ட்+G. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இந்த ரெக்டாங்கிளும் மேலே எடுத்து வந்துடலாம். இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தா இது பாக்ஸுக்குள்ளே போயிடும். ஓகே, இது நம்ம ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துச்சா, இருக்கிறது மேலே உள்ள ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஓகே, இது என்ன பண்ணலான்னா Ctrl+O வந்துடும். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஓகே, சரி, இந்த பக்கம் திரும்பி இருக்கு. ஓகே, டன் கொடுத்துட்டு Zoom+G. ஓகே, பேக்ரவுண்ட் மெண்ட் ஆகிட்டு இதேமாரி இருக்குது. ஓகே ஓகே, இதில் வந்து 80% வேலை முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே 2 ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ எதுக்கு ஷேப் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸு, இதை ஆல்ட்டை கிளிக் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸு. ஓகே, இதுக்கும் இதே தான் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இங்கே ஒன்று. ஓகே, இது கொஞ்சம் ட்ராப் இன்னும் கொஞ்சம் க்ராப் பண்ணி இதில் வச்சிடலாம். ஓகே, அடுத்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது. இதை ட்ராக் பண்ணி வச்சிடலாம். காப்பி ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது, மேலே தூக்கி வச்சுட்டு ஓகே. ஓகேடா, இனிமேல் ஆகிட்டா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே க்ளோ ஆகுதில் அதை எஃபெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அவுட்டர் க்ளோன்னு இருக்கும். அவுட்டர் க்ளோவில் இது கொஞ்சம் கம்மி. ஓகே, இதேமாரி தான் எல்லா பாக்ஸுக்கும் பண்ணணும். அவுட்டர் க்ளோ. ஓகே ஓகே, டன். அது 2 பாக்ஸ் பண்ணாச்சு, இப்போ 3வது பாக்ஸ். ஓகே, வந்து டபுள் கிளிக் பண்ணி இது டபுள் கிளிக் பண்ணி அவுட்டர்க்ளோக்கு வந்துட்டா இதை ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஓகே, வந்து இதே தான் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி அவுட்டர்க்ளோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து Ctrl+Shift+A ஹிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். ஓகே, கலர் கிரேடிங் லேஅவுட் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஹைலைட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி, பிரைட்னஸ்ஸு கொஞ்சம் கம்மி. ஓகே, அப்புறம் இதில் வந்து டெம்பரேச்சர் வந்தால் கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஓகே, வார்மில் போய்ட்டு டெஸ்டர் கொஞ்சம் அதிகம். ஓகே, டெஸ்டர் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு குவாலிட்டி, அப்புறம் HCL தான் மெயின். HCL வந்து பார்த்திங்கன்னா கிரெயினை வந்து ஃபுல்லாக இது பண்ணிடலாம், எல்லோ பண்ணிவிட்டு ப்ளூ கொஞ்சம் அதிகமாக. ஓகே, எதுக்கடுத்து கலர் நாய்ஸு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இதாகிடும். ஓகே, இதேமாரி வந்துட்டா. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.